கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் தானியேல் 6:26. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். தானியேல் 6:26. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். இங்கே யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏசப்பாவை பற்றி சொல்கிறாங்க. ஏசப்பா ஜீவனுள்ள தேவனா? ஆமேன். ஏசப்பா மரித்தார், அது உண்மைதான். மரித்து ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமேன். அவர் இன்னமும் ஜீவிக்கிறார், இனிமேலும் இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆமேன். உங்கள் மனசில் நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கீங்களே, இல்லை வெகு நாட்களாக வெகு வருஷங்களாக ஜெபிச்சிட்ருக்கீங்களே, அந்த ஜெபத்துக்கு பதில் தர தேவனாக இருக்கிறார். ஆமேன். இது வேணும், இது நடக்கலை, அப்படி இப்படின்லாம் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கேட்கும்போது, ஏசப்பா கிட்ட கேட்கும்போது, ஏசப்பா எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கும்போது, நிச்சயமாக அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஆமேன். அது சுகமாக இருக்கலாம், ஆறுதலாக இருக்கலாம், உங்கள் தேவைகளாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க காரியமாக இருக்கலாம், கர்ப்பத்தின் கனியாக இருக்கலாம். நாங்கள் எவ்வளோ டாக்டர்கிட்ட போய்ட்டு எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்லாம் நினைக்கிறீங்களே, ஏசப்பா சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஜீவனுள்ள தேவன், என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமேன். அவர் இன்னும் ஜீவிக்கிறார், இனிமேலும் ஜீவிப்பார். அவர் நித்தியமாக இருக்கிற தேவன். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, உங்கள் சூழ்நிலையை அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் மனசில் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து கலங்கி போயிருக்கீங்களா, அதை ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி ஆறுதல் தந்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன். சோர்ந்து போகாதீங்க, அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களை பார்த்துட்ருக்கார், உங்களுக்கான யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன்.